நம்ம கும்பிடுற தெய்வத்தால எப்பவுமே நமக்கு துணையா கூடவே இருக்க முடியாது. அதனாலதான் அவ தாயை படிச்சிருக்கா. அந்த தாய்க்குள்ள இருக்கிற பாசம், அந்த பாசத்தோடைய சக்தி, தைரியத்தோட நிறைய நம்பிக்கையும் கொடுத்திருக்கு. பெத்த பிள்ளைங்களை எல்லா வகையிலயும் அது காப்பாத்தும். அந்த மாதிரி ஒரு தாய் தான் நானும். அதே சக்தி அதே நம்பிக்கையோட நான் சொல்றேன், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. சரி, என்கிட்டயே சவால் விடுறியா? உன் பொண்ணு 21 நாள் புகுந்த வீட்டுல இருந்துட்டான்னா அதுக்கப்புறம் நான் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒருவேளை அந்த 21 நாளுக்குள்ள அவளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ எனக்கு சொந்தமாயிடுவா. அதுக்கப்புறம் நீ எதுவும் பேசக்கூடாது, எங்களுக்கு நடுவுல வரவும் கூடாது. என்ன இப்ப உன்னோட நம்பிக்கை எங்க போச்சு? உன் பொண்ணால 21 நாள் புகுந்த வீட்டுல இருக்க முடியுமா முடியாதான்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதனாலதான் சொல்றேன், நான் சொல்றத ஒத்துக்கோ. நான் அவளுக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். குங்குமத்தை வச்சு கையை பிடிச்சிட்டா வாழ்க்கை பூரா அவங்களோட தான் வாழணும்னு அர்த்தம். ஒருத்தரே தன்னோட வாழ்க்கையை நினைச்சு சாகுற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அவங்களை உயிரா பார்த்துக்கிறேன். சாமியோட சன்னதியில தான் நான் அவளை ஏற்றுக்கிட்டேன். இன்னைக்கு இதே சாமியோட சன்னதியில நான் உங்களுக்கு வாக்கு தரேன். நான் அவள் நெத்தியில குங்குமம் வச்சது ஒன்று போய் இல்லை. அவளை வாழ்க்கை பூரா சந்தோஷமா எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சௌமியாவை நீங்கள் ரொம்ப செல்லமாக வளர்த்தீங்கன்ற விஷயம் என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சாலும் சரி, நான் சொன்ன வார்த்தையிலேருந்து பின்வாங்க மாட்டேன். அருண் என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கப்புறம் என்னோட பொண்ணு இந்த சூன்யக்காரிய நினைச்சு பயப்படாம தைரியமா இருக்கலாம். நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். இன்னையில இருந்து என் பொண்ணுக்கு கல்யாண வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. இன்னையில இருந்து 21 நாள் வரைக்கும் என் பொண்ணு மேல உன்னோட நிழல் கூட படவே கூடாது. ஒருவேளை 21 நாள் கழிச்சு, ஒருவேளை 21 நாளுக்கு அப்புறம் நீ சொல்ற மாதிரி நடந்துருச்சுன்னா அப்புறம் நானே என் பொண்ணை கூட்டிட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். சரி, அப்படின்னா 21 நாள் கழிச்சு நான் வரேன். சௌமியாவை என் கூட கூட்டிட்டு தான் போக போறேன். ஏன்னா இந்த சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நான் எந்த நம்பிக்கையில இந்த சவாலை ஏத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப எனக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. குறைஞ்சபட்சம் இந்த 21 நாளாவது இந்த நிழல் என் பொண்ணு மேல படாம அவ நிம்மதியா இருப்பா. என் பொண்ணு நீதாம்மா பாத்துக்கணும், அவளுக்கு நீதான் பாதுகாப்பா இருக்கணும். என்ன நண்பா, என்ன என்ன நடக்குதுங்க? எத்தனை நாளா ஓடுதுப்பா இந்த லவ் ஸ்டோரி? பொண்ணையும் அடக்கிட்ட, உடனே கல்யாணமும் நடக்குது. இங்க யாருக்கும் இதை பத்தி எதுவுமே சொல்லியடா. ஆனா இது வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. முதல்ல தப்பான பொண்ணை கிட்னாப் பண்ண, இப்போ அவளே கல்யாணம் பண்ணி இன்னொரு தப்பையும் பண்ண போற. சொல்லுடா, நீ என்ன பிளான் போட்டிருக்க? தப்பான பொண்ணு தான் தூக்கிட்டேன். ஆனா நான் செஞ்ச தப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. என்ன சொல்ற? तेरा इश्क है मेरी इबादत, दीदार है दिल की राहत, तेरे सब எப்படி சொல்றது, இந்த அழகி இருக்காளே ரொம்ப வித்தியாசமா கியூட்டா இருக்கா. அவளோட இன்னசென்ஸ்க்கு தான் லிமிட்டே இருக்காது. அவளோட அப்பாவித்தனமான கண்ணை பார்க்கும்போது
ஏதோ ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அவளோட முகம் சுத்தமான வெண்ணெயில குங்குமப்பூ தூணை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பா. அவ பேசுறது கேட்டா கோவில்ல காலையில போடுற பக்தி பாடல் மாதிரி அவ்வளோ சுகமா இருக்கும் கேட்க. இந்தாங்க உங்க ஜாக்கெட். தேங்க்யூ. இப்போ எனக்கு இருமல் வரல. என்னை வீட்டில் விட்டுருங்க ப்ளீஸ். லட்டு மாதிரி இருப்பா. சௌமியா கல்யாணம் நான் தான் தள்ளி விட்டேனே. ஏன் நீ அம்மா கிட்ட சொல்லல? நான் ஏன் அப்படி சொல்லல தெரியுமா? உண்மையை சொல்லியிருந்தா நீ என்னால திட்டு வாங்கியிருப்ப. ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்க்கா. சரி இந்தா ஒரு வாய் சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம், எனக்கு பசிக்கல. உன்னோட ஃபேவரட். வேண்டாம்க்கா. ஆகட்டு ஆகட்டு. இல்ல சுமதி, அவரு கெட்டவர் கிடையாது. அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். உனக்கு தெரியாது. அவரு உன் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சாரு. அதனால தெரியாம உனக்கு பதிலா என்ன கிட்னாப் பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச தப்ப அவர் உணர்ந்த உடனே அவர் எனக்கு சத்தியம் பண்ணாரு. நானே உன்னை நல்லபடியா கொண்டு போய் வீட்டுல விடுறேன்னாரு. நேத்து ராத்திரி முதல் தடவையா நான் என்ன உணர்ந்தேன்னா அவர் என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு. சௌமியக்கா, நீங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. சுமதி இங்க இருக்கியா? என்ன பண்ற? உன் கல்யாணத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு பாத்துட்டு இருக்கேன். வா வந்து உட்காரு. உட்காரு. பாத்தியா, மார்க்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீயே சூஸ் பண்ணி எடுத்துக்கோ. சுமதி, இனிமே நான் அவருக்கு பிடிச்ச கலர் தானே போட்டுக்கணும். Oh my God, இப்போல இருந்தே வா. சரி பரவாயில்ல. அப்ப அவரோட ஃபேவரட் கலர் என்னன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஐயோ சுமதி, இந்தா பேசு. நானா? ரிங் போயிட்டு இருக்குக்கா, பேசு. அவர்கிட்ட நான் என்ன பேசுறது? ஏதாவது பேசு. பாரியா, இப்பவே டேஞ்சர் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பவும் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்காத. டேய் வாய் மூடு. ஹலோ ஹலோ, கால் பண்ணிட்டு பேசாம இருந்தேன்னு அர்த்தம். யாரு? டேய், நீ தப்பா கேக்குற. அந்த பக்கம் இருந்து ஏன் யாரும் பேசாம இருக்கீங்கன்னு கேளு. சுமாரா. ஹலோ, யாராவது லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. அது வந்து நான் தான் பேசுறேன். நான் தான் சௌமியா பேசுறேன். ஏய் எல்லாரும் சைலண்டா இருக்கணும். யோ நீங்களா? ஹலோ, சொல்லு. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? அது வந்து அது விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அது என்னன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதான். என்ன? அது வந்து உங்களோட கலர் என்ன? கலரா? நீதான் என்ன பார்த்திருக்கல. நல்லா வெள்ளையா இருப்பேன். டேய் அருண், டேய் சும்மா இருக்கடா. கண்ணு தெரியாதா உனக்கு? பின்னாடி வந்து இப்படி நிப்ப. நான் என்னடா பண்ணேன்? நீங்க தான் சடனா திரும்பினீங்க. எல்லா ரெசியும் கீழே கொட்டிடுச்சு. என்னாச்சு? என்ன சொன்னாரு அவரு? வெள்ளை கலர்னு சொன்னாரு. வாட்? அக்கா, வெள்ளை கலர் வளையல் எல்லாம் எப்பவும் போட முடியாது.
அவர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் நான் உன்கிட்ட சொன்னேன். சரி, அதை விடுக்கா. சௌமியா, இங்க பாரு சுமதி, உனக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை எனக்கு எடுத்து வச்சிரு. ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை தனியா எடுத்து வச்சுக்கோ, சரியா? இல்ல, இது எல்லாத்தையும் உங்க கல்யாணத்துக்காக வாங்கினது, சோ உங்களுக்கு தான். நான் இதை மேட்சிங் மட்டும் பண்ணி வைக்கிறேன். சுமதி, நீ எல்லாத்தையும் எவ்வளவு ஆசாசியா வாங்கியிருக்க. உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் எனக்கே நீ கொடுத்துருவியா? அக்கா, அதனால என்னோட சாய்ஸ் நாட் ஃபார் சேல்க்கா. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்கிட்ட இருந்தா என்ன, உன்கிட்ட இருந்தா என்ன, எல்லாமே ஒண்ணு தானே. ஆனா ஆமா, உன்னை கூப்பிட்டாங்கல்ல, நீ போ. ஆ சரி. ஹலோ, சாரி, ஃபோன் கீழே விழுந்துருச்சு, அதான் கட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எந்த கலராக இருந்தால் என்ன, இப்போ என்ன ஆகிட போகுது? நான் எப்போ உன்னை பார்த்தேனோ, மை காட், நான் இருக்கிற ஊர் எங்கே பார்த்தாலும் சரி கலர்ஃபுல்லாக தெரியுது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம். நம்ம 2 பேரும் சந்திச்சது என்னவோ எதிர்பார்க்காம அமைஞ்சிருந்தாலும், முதல்ல கிட்னாப்பிங், அப்புறம் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்ததெல்லாம், அப்புறம் திடீர்னு கல்யாணம் வேற. சரி, நீ ஒரு விஷயம் சொல்ல, இதெல்லாம் உன் விருப்பத்தோட தானே நடக்குது? உன்னை யாரும் ப்ரெஷர் பண்ணலையே? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இந்த கேள்வி நீ சுமதி கிட்ட கேட்டிருந்தா நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உன்கிட்ட சொல்லிருப்பேன். ஏய், ஏதாவது சொல்லு. நீ பாட்டுக்கு இப்படி அமைதியை கேட்டுட்டு இருந்தா எனக்கு என்ன புரியும்? அது வந்து நான் சௌமியாவா இருந்திருந்தா உங்களோட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருப்பேன். ஆனா நான் சௌமியா இல்ல. எது, நீ சௌமியா இல்லையா? எனக்கு இப்போ இந்த நம்பர்ல தான் கால் வந்துச்சு. ஆ, இது என்னோட ஃபோன் தான். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் வந்து சுமதி பேசுறேன். அடி பாவி, நீ அவ்வளோகா பொடி. நான் பாட்டுக்கு முன்னாடி எமோஷனை தனியா பேசிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை சொன்னியா நீ? நான் ஏதாவது பேசுறதுக்கு நீ தான் எந்த வாய்ப்பும் கொடுக்கலையே, அப்புறம் நான் எப்படி பேசுறது? எனிவேஸ், நான் போனை வச்சிடுறேன். ஏய், ஹலோ ஹலோ. சரியா போச்சு போ. என்னாச்சுமா? முகத்தையே எப்படி தொங்க போட்டு உட்காந்துருக்க? எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? எங்க சரியா இருக்கு, ஒண்ணுமே நடக்கல. ஏமா, அவ வரலையா? சௌமியா அவ கூட போலியா? இத்தனை வருஷமா அவ ஏதாவது செஞ்சாளா? அவளை போய் நீ எதுக்காக நம்பிக்கிட்டு இருந்த? அவ எதுவுமே செய்யல, அவ போயிட்டா. சௌமியா அவ ரூம்ல இருக்கிற கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையா? உன்னை நாங்க அனுப்பி வச்ச நான் பைத்தியமா? சவால் விட்டு வர நீ? சௌமியா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் என் மான மரியாதை எல்லாம் போயிடும். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? உன்னால அவளை கொல்ல முடியும், எங்கிட்ட விட்டுடு. நானே அவளை கொடுக்கிறேன், புரியுதா உனக்கு? ஏய், நான் ஒரு தாய்க்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால அவ மேல கை வைக்கிற உரிமை உனக்கு கிடையாது. ஒருவேளை அந்த 21 நாளுக்குள்ள அவ வெளியில வந்துட்டானா, அதுக்கப்புறம் நான் அவளை கூட்டிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் நீ
என்ன பார்க்க வரக்கூடாது, சௌமியாவையும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? மரியாதை போயிடுங்கிறது. போ போ. நீ வாக்கு கொடுத்துட்டா நான் சும்மா இருப்பேனா? அவளால என் மானம் போறதை என்னால பொறுத்துக்க முடியாது. எல்லாரும் அந்த சௌமியாவை அனுப்பி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளும் கண்டிப்பா போவா. ஆனா புருஷ வீட்டுக்கு இல்ல, சுடுகாட்டுக்கு. சரி சௌமியா, கண்ணை மூடிக்கோ. ஏன்? ஏன்னா உனக்கு போட போற இந்த மெஹந்தி டிசைன்ல உனக்கு தெரியாம அவரோட பேரை நாங்க எழுத போறோம். நீ அதை தேடி கண்டுபிடிக்கணும். நீ எவ்வளவு சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறியோ அந்த அளவுக்கு அவர் உன் கண்ட்ரோல்ல இருப்பாரு. ஆனா நான் கண்ணை மூடிக்கிட்டேன்னா நீங்கெல்லாம் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இது எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம எனக்கும் என் கையில மெஹந்தி போடுறத பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓஹோ அக்கா, இந்த சடங்குல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம். உன் கூட நானும் என் கண்ணை முடிக்கிறேன். நீயுமா? அட, நீ ஏண்டி கண்ணை மூடுற? அது ஏன்னா மேடம், என் அக்கா எல்லா ஃபன்னையும் நான் மிஸ் பண்றேன்னு வருத்தப்படக்கூடாதுல்ல, அதனாலதான். அதுவும் இல்லாம என் அக்கான்னு எனக்கு உயிராச்சே. அக்கா மெஹந்தி போடும்போது கண்ணை முடிக்கணும்னா அப்ப கண்டிப்பா நானும் கண்ணை முடிக்குவேன். சாரி. ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு அன்பு. தங்கச்சினா இப்படிலாம் இருக்கணும். சரி, சீக்கிரம் கண்ணை முடிங்க. சரி. போனை எடு, 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 போனை எடு. அறிவு கட்டவன், எவ்வளவு நேரமா போன் அடிச்சிட்டு இருக்க, எடுக்கிறானா பாரு. ஐயோ கடவுளே, இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரே ஒரு வழிதான் இருந்துச்சு, அதுவும் நடக்காது போல இருக்கே. பெரியமா கீழே வாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். இதோ வரேன். பிடிக்காத கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு இதுல ஐயரை கூப்பிட்டு சாப்பாடு வேற போடுறாங்களா? உங்க பாவத்தை கழுவுறதுக்கு. சீக்கிரம் வாங்க பெரியமா. இதோ வரேன். ஆண்டி, பாத்தீங்களா? பொண்ணோட அம்மா கையில மெஹந்தியே போடல. வாங்க ஆண்டி, வந்து மெஹந்தி போட்டுக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குமா, நீங்க போட்டுக்கோங்க. மகேந்திரா, ஏன்டா இவ்வளவு கோவமா இருக்க? என்னதான் நடந்துச்சு? அங்க போய் ஒண்ணுமே நடக்கல. ஆனா இனிமேதான் நடக்க போகுது. இந்த சடங்கு சம்பிரதாயம் கொண்டாட்டம் எல்லாம் முடியட்டான். ஆனா கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. நடக்க நான் விட மாட்டேன். இங்க வந்திருக்கிற எல்லா பிராமணர்களுக்கும் இந்த அர்ஜுன் தாஸோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என் புள்ள சிங்கக்குட்டியோட புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. அதனால உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது புரியல? உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் அவனுக்கு தேவை. நீங்க எல்லாரும் இங்க வயிறார உணவருந்துட்டு என் புள்ளைய மனசார வாழ்த்திட்டு போங்க. இங்க பாருங்க பண்டிதரே, நமக்கு இந்த அரகுர ஆசீர்வாதம், அப்புறம் இந்த வந்துட்டோமேங்கிறதுக்காக வாழ்த்துறது அதெல்லாம் வேண்டாம். நீங்க எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிடுங்க, அப்புறம் மனசார என்ன வாழ்த்துறீங்க. அக்கா அருணா ஆரம்பிக்க சொல்லுங்கக்கா. சித்தி,
இதுக்கு முன்னாடி செஞ்ச சடங்குல அம்மாவை நம்ம கூப்பிட்டோமா? இல்ல அப்புறம் எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க? நீங்களே போய் அண்ணன் ஆரம்பிக்க சொல்லுங்க. என்னாச்சுமா? மாமா இந்த வரேன். இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? சாப்பிட ஆரம்பிக்கிட்டோம். சரி நான் பரிமாறுறேன். ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமா. எங்க இது புடிங்க. அருண் உன் கையாலேயே இதை எல்லாருக்கும் பரிமாறி ஆரம்பிச்சு வைப்பா. இந்தப்பா எல்லார் பிளேட்லயும் இந்த பூரிய வச்சுடு. இத்தனை நாள மிஸ் பண்ணிட்டேனே. கல்யாணம் ஆனாதான் ஒரு ஆம்பளைக்கு இந்த அளவுக்கு வீட்டுல மரியாதை கிடைக்கும். இது தெரிஞ்சிருந்தா நான் என்னைக்கோ பொண்ணு தூக்கியிருப்பேன். ஏதோ ஒரு பிரின்ஸ் மாதிரி ஒரு ஃபீலிங். நீ இந்த வீட்டு பிரின்ஸ் தாண்டா. உனக்கு தான் கல்யாணம். போ போய் பரிமாறு போ. நிறுத்துடா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது.